நீலாம் உயிரோட இருக்கதே வேஸ்ட். டேய் டேய் குதிச்சிரு. டேய் டேய். என்னடா பண்ற? நான் சாக போறேன். நீ விடுங்க, நான் சாக போறேன். டேய் டேய் டேய். நீ சாகு, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? 2 மினிட்ஸ் பேசினா என்ன சாக விட்டுருவீங்களா? கண்டிப்பா. நீ சாகுறதுல எனக்கு என்ன பிரச்சனை? பட் 2 மினிட்ஸ் பேசினதுக்கு அப்புறம் செத்து போயிடு. சரியா? ஓகே? கொஞ்சம் தள்ளி வாங்கிட்டு. சாகுற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை வந்தது? நான் 23 அரியர் வச்சிருக்கேன். என் ப்ரொஃபசர் வந்து எங்க அப்பாட்ட சொல்றேன்னு சொல்லிருக்காரு. எங்க அப்பாட்ட சொன்னா என்ன போட்டு அடின்னு அடிப்பறேன். என் லைஃபே காலி. நான் சாக போறேன். நீ விட்டுருங்க. இதுதான் கரெக்டான டிசிஷன். இதுக்கு சாகுறத தவிர வேற வழியே இல்ல. பட் அதுக்கு முன்னாடி நான் கேக்குற क्वेश्चंसக்கெல்லாம் பதில் சொல்லு. உனக்கு என்ன ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருக்கியா? இல்லையே. தங்க இடம் இல்லாம இருக்கியா? இல்ல, எல்லாம் இருக்கு. என்ன காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க? விஐடி காலேஜ். இவ்ளோ எல்லா வசதியும் வீட்ல உனக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் நீ வந்து சாகணும்னு நினைக்கிற. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, கை கால் இல்லாம இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க, அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறோம், அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாம அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உன்ன மாதிரி சாகணும்னு டிசைட் பண்ணல. உனக்கு எல்லாம் இருந்து படிப்புன்ற ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ சாகணும்னு நினைக்கிற. கரெக்டா? படிப்பு ஒரு விஷயமே இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும், அவங்க தான் ஏதாவது சாதிக்க முடியும்னு நினைக்கிறியா? இப்போ நிறைய பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிருக்க எல்லாருமே லாஸ்ட் பெஞ்சர்ஸ் உன்ன மாதிரி அரியர் வச்சவங்க தான். இன்கேஸ் உனக்கு படிப்பு பிடிக்கலன்னா உங்க அப்பா கிட்ட போய் உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பேசு. உனக்காக இவ்ளோ பண்றவங்க கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாங்க. புரியுதா? இல்ல, அவர் என்னை அடிப்பாரு. கன்ஃபார்ம் வீட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அடிச்சா பரவாயில்ல, உங்க அப்பா தான் அடிக்க போறாங்க. ஆனா நீ செத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நான் வீட்டுக்கு ஒரே பையன். சோ அப்ப நீ என்ன பண்ணும்? போய் உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்கிட்ட சொல்லு. ஃபிலிம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ உங்க அப்பா கிட்ட போய் பேசு. ஓகே, உங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி படிப்பு வரல, நான் இவ்ளோ அரியர்ஸ் வச்சிருக்கேன், நான் வந்து இதுக்கு மேல உங்களோட காசை வேஸ்ட் பண்ண விரும்பல, எனக்கு இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு உங்க அப்பா கிட்ட பேசு. சரியா? இப்போ உங்க அப்பா கிட்ட போய் பேச போறியா இல்ல சாக போறியா? இல்ல, நான் எங்க அப்பாட்ட போய் பேசுறேன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு சொல்லி புரிய வச்சிட்டீங்க. குட் பாய். நான் போயிட்டு படிப்புல வேணாம், நான் போயிட்டு சினிஃபீல்ட்ல ஜாயின் பண்ண போறேன், எங்க அப்பாட்ட சொல்ல போறேன். ஓகே, குட் பாய். சரி வா போலாம். டேய் பைத்தியம், அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் சினிஃபீல் போக போறேன்னு சொல்லி தொலைச்சிடாத. அவங்களே அடிச்சு உன்னை கொண்டுருவாங்க. மரியாதை படிக்கிற வேலையை பாரு. சரியா? இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன் நானே உன்னை கொண்டுருவேன். போ ஒழுங்கா வீட்டுக்கு. இவ என்ன நம்ம உயிரோட இருக்க சொல்றாளா இல்ல சாக சொல்றாளா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.